ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளை கண்ணீர் துளிகளாக பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். விதியிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா ஒரே ஒரு ரகசியம்தான், அது குரு பக்தி தான். ஒரு விதியில் இருக்கீங்க, இது உங்களோட விதி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. இந்த விதியிலிருந்து எப்படிடா நம்ம வெளியில வர்றது, இதுதான் நம்ம வாழ்க்கையா, இப்படியே தான் போயிட்டு இருக்குமா, அடுத்த கட்டத்திற்கு நகர்தலே கிடையாது நமக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக உதித்தால் உடனடியாக நீங்கள் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மடத்திற்கோ அல்லது ஆலயத்திற்கோ இல்லது உங்க வீட்டில் அவருடைய திருவுருவப்படம் இருந்தால் அதன் முன்போ நின்று ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களுடைய விதி மாறும். ஜாதகத்தில் எது வேண்டுமானாலும் பலகீனமாக இருக்கலாம். சனி கொஞ்சம் பலமிழந்து இருக்காரு, சூரியன் இப்படி இருக்காரு, சந்திரன் இப்படி இருக்காரு, ராகு இப்படி இருக்கு, கேது இப்படி இருக்கு, இதெல்லாம் பலகீனமாக இருக்கிறது அப்படின்னு எத்தனை பலகீனங்கள் இருந்தாலும் குரு பக்தி என்ற ஒன்று உங்களுக்கு பலமாக இருந்தால் அத்தனை பலகீனங்களும் தவிடுபடிதான். ஒரு ஆசிரமம் ஒன்று இருந்தது. அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சிஷ்யர். அந்த சிஷ்யர் பேர் திகம்பரன் அவருடைய பேர். சிஷ்யர்னா ரொம்ப சுவாமிஜிக்கு, அதாவது குருஜிக்கு பணிவிடைகள் செய்யறதுல அவர் மாதிரி இருக்க முடியாது. அதே மாதிரி பின்னால் இருந்து திட்டுறதுலாம் அவர் மாதிரி இருக்க முடியாது. வேலையும் செஞ்சிருவாரு, அவருடைய குருஜியை திட்டுவார். மனசுக்குள்ள புலம்பல்கள், என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த வேலை வாங்கிட்டு இருக்காரு, இங்க போன்றாரு, அங்க வான்றாரு, அந்த மாதிரி யோசிப்பாரு. அப்படி இருக்கிற நேரத்துல குரு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, திகம்பரா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப நெஞ்செரிச்சலா இருக்கு, இரும்பலா இருக்கு, இது அந்த காலத்துல பழங்காலத்துல நடக்குது, நெஞ்செரிச்சலா இருக்கு, இரும்பலா இருக்கு, என்ன பண்ண, அங்க ஒரு வைத்தியர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு இந்த திப்பிலி லேகியம்னு ஒண்ணு கொடுப்பாரு, அதை கொஞ்சம் வாங்கிவாடா கண்ணா, அதை சாப்பிட்டேன்னா என் நெஞ்செரிச்சல் இரும்பல்ல நிற்கும். திரும்பி திகம்பரன் பார்க்குறார். திகம்பரன் சிஷ்யர் இல்லை, இவருக்கு தான் சொல்ல முடியும். திரும்பி பார்த்து, என்ன குருவே, திப்பிலி லேகியமா, இந்த அவனுக்கு வேற வேலையே இல்லை, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இங்க போ அங்க போ, நீ எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை வாங்கிட்டு அப்படின்னு முணுமுணுக்கிறார். அந்த நேரத்துல குரு அதை கேட்டுறார். கேட்டு, திகம்பரா என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. இல்ல குருவே, மாட்டு வண்டியில போலாமா இல்ல நடப்பயணமா போலாமான்னு யோசிக்கிறேன், இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குரு இருமினே இருக்காரு. திகம்பரன் அந்த சிஷ்யர் என்ன பண்றாரு, அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வர்றாரு. சிஷ்யர்னே சொல்லலாம், அந்த திகம்பர சிஷ்யர் அவர் பேர். வெளியில வர்றாரு. நேரா அந்த வைத்தியர்கிட்ட போறாரு. வைத்தியர்கிட்ட போயிட்டு, வைத்தியரே, குருநாதர் அமிச்சாரு, என்னப்பா, என்ன திப்பிலி லேகியமா அப்படின்னு கேட்கறது. எப்படி தெரியும், வேற என்ன கேட்க போறீங்க, இத்தனை வருஷமா உங்களுக்கு அதான் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த பிடி தயாரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திப்பிலி லேகியத்தை எடுத்து அவர்கிட்ட தர. திப்பிலி லேகியத்தை வாங்கிட்டு, காசு அப்படின்றாரு. யாரு, திகம்பரன் சிஷ்யர். காசா, என்னைக்கு நீங்க காசு கொடுத்துருக்கீங்க உங்க ஆசிரமத்துல இருந்து, எடுத்துட்டு போப்பா, ஒரு சேவையா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னோன்னே இவர் அந்த லேகியத்தை எடுத்து கையில ஒரு பாக்கெட்ல கையிலேயே வச்சுட்டு எடுத்துட்டு வர்றார். அது ஒரு இது மாதிரி போட்டு ஒரு கச்சம் கட்டியிருக்காரு, அதை வச்சு சொருக்கிட்டு வர்றார். அவரு வர வீதி வழியில பார்த்தா, இது ஒரு அற்புதமான கதை. இந்த கதை கேளுங்க. எப்ப வேணாலும் ஒருத்தருடைய விதி மாற்றப்படும் அப்படிங்கிறதா இந்த கதை. நாளைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் இங்க உட்காந்து நான் உங்ககிட்ட பேசுவேன், நீங்க இது உட்காந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் திட்டமிட்டு இருப்பீர்கள். ஆனால் திட்டமிட்டு இருக்க முடியாது. அடுத்த கணமே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். நாம சொல்றோம், ஏன்னு கேட்டா அவரை நம்முடைய ஆத்ம குருவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் வெறும் பம்பரம் மட்டும்தான். குருராஜா, நீங்கள் தான் சாட்டை. கிடைப்பது எதுவாக இருந்தாலும் உங்களது அனுகிரகத்தாலும் அருளாலும் ஆசியினாலும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது குருராஜா. உங்களை அறிந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம். எந்த பிறவி எடுத்தாலும் உங்களது பக்தனாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுங்க, உங்களை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. அது கொடுத்ததே மிகப்பெரிய மகா புண்ணியமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அவருடைய அருளும் ஆசிகளும் உங்களுக்கு, நீங்கள் அவரை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த தருணத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டானவைகளை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது.
ஆனால் நாம் அனைத்து நேரங்களிலும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், அவருக்கு செய்ய வேண்டிய சேவைகள், அவருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது, வீட்டில் பூஜை செய்வது, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற திருநாமத்தை நாம் உச்சரிப்பது, இதெல்லாம் தொடர்ந்து நாம் பண்ணிட்டே இருக்கணும். படார்னு ஒரு நாள் கதவை திறந்துடும். கதவு திறந்துட்டு ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். நிறைய பேருக்கு அந்த கதவு திறந்ததே தெரியாம பல உயரங்களையும் உச்சங்களையும் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற அன்பு நெஞ்சங்கள். அவர் சன்னியாசி இல்லை, அவர் மகாபிரபு இல்லை, ஜெகத்குரு இல்லை. அவர் என்ன பண்ணிடுவார்? இரக்க சுபாவம். அவரை போன்று ஒரு கருணாமூர்த்தி யாரையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கருணை அவரிடம் கொட்டி கிடக்கிறது, நிரம்ப கிடக்கிறது. எல்லாரையும் அரவணைத்துக் கொள்வார். அந்த தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு உரியவையை அவர்களுக்கு கொடுப்பார். கமிங் டு த ஸ்டோரி, திகம்பரன் ஸ்டோரிக்கு வரும். திகம்பரன் என்ன பண்றாரு? நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க ஒரு சத்திரத்துக்கிட்ட மக்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியே கேட்கறது, என்னங்க ஒரே கூட்டமாக இருக்காங்க ஜனங்க, ஜேன்னு அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா இங்கே பரமானந்தம் ஜோதிடர் வந்திருக்காருப்பா. பரமானந்தம் ஜோதிடரா? ஆமாம், தெரியுமா அவரை பற்றி உனக்கு? தெரியுமாவா? ஊருக்கே ரொம்ப பிரபலமான ஆளாச்சு. எது நடந்தாலும் பக்கவா நேரத்தோட துல்லியமா குறிச்சு கொடுத்துருவாரு. அவர் தானே அந்த பரமானந்த ஜோதிடர் தானே அப்படின்னு கேட்கிறாரு திகம்பரன். அந்த அங்க நிக்கிறவர் சொல்றாரு, அவரே தான் வந்திருக்காரு. ஏதோ சும்மா உட்கார்ந்து இளைப்பாறலான்னு உட்கார்ந்தாரு, எங்கேயோ போறாரு, வண்டி நிக்க வச்சுட்டு உட்கார்ந்தாரு. ஜனங்கள்லாம் அவரை கண்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து ஏதோ கேட்குறாங்க. நானும் போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திகம்பரன் உள்ள போறார். உள்ள போனோடனே இவர் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான மரியாதை கிடைக்கும். நீங்க போங்க சாமி, நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடி போயிடுறாரு. அந்த ஜோதிடர் முன்னால் அமர்கிறார். அப்புறம் தானே ஐயா வணக்கம் அப்படின்றாரு. வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? நம்ம பரமானந்த ஜோதிடர். வணக்கம் சொன்ன உடனே என்ன அப்படின்னு என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கும்போது, ஐயா எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கைரேகையோ ஜோசியமோ ஜாதகமோ பார்த்து சொல்லுங்க. நான் இங்கேயே இருப்பேனா, இல்லை இமயமலைக்கு போவேனா, இல்லை காசி பக்கம் எங்கன்னா போயிடுவேனா? இந்த குருநாதர்கிட்ட இருந்து நம்மளால பட முடியல. எத்தனையோ வருஷம் போயிடுச்சு. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்றது எப்படின்னே தெரியல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இந்த திகம்பரன் அவர்கிட்ட கையை நீட்டுறாரு. கையை நீட்டின உடனே அந்த ஜோதிடர், அவர் சரியான ஜோதிடர், எக்ஸாக்ட் எது நடந்தாலும் அந்த நாள் நேரத்தோட சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு ஜோதிடர் அவர். இவரை பார்த்துட்டு கையை கீழே போட்டு முகத்தை பார்த்துட்டு சொல்றார், உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்றாரு. மாற்றமா அப்படின்றாரு. ஆமா, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ஆத்தங்கரை ஓரம் இருக்கக்கூடிய முச்சந்தி விநாயகர் கோவில் கிட்ட ஒரு யானை, பட்டத்து யானை பல்லக்கோட உனக்கு மாலை எடுத்துட்டு வந்து உனக்கு போட போதுன்னு சொல்றாரு. திகம்பரம் ஒரே கத்துறா, அப்படியா அப்படியா, மாலை போட போதா? பட்டத்து யானை எனக்கு மாலை போட போதா? நான் இந்த நாட்டுக்கே ராஜாவாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாகிறோம், பயங்கரமா குதிக்கிறாரு. யாரு? இந்த திகம்பரம், இந்த சிஷ்யன் குதிக்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரே இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. அப்பா திகம்பரா, நீ ராஜாவாக போற, டே என்ன மறந்துடாதரா, டே என்ன மறந்துடாத, சிஷியனா ரொம்ப நாள் நீ அங்க இருந்தது போது, எங்களை மறந்துடாது, நான் யாரையும் மறக்க மாட்டேன், இப்போ போறேன்னு இவர் இந்த ஜோதிடர் அவர் சொல்லி முடிக்கல, அதுல ஒரு கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான். அவரு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவரு ஜோதிடரும் சந்தோஷமாயிடுறாரு. நேரா திகம்பரன் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போறார். ஆசிரமத்துக்கு போன உடனே குருநாதர் இருமி இருக்கார் உட்காந்துட்டு. ஏன்னா அவருக்கு திப்பிலி லேகியம் வேணும். திப்பிலி லேகியம் சாப்பிட்டாதான் அவருக்கு அந்த இரும்பல் நிற்கும். அவருக்கு நெஞ்சு அரிப்பு தாங்க முடியல. அவருக்கு பாவம், ஏதோ அந்த குளிர்காலம் இல்லையா, அவரால் தாங்க முடியல. போனோடனே திகம்பரா வந்துட்டியா அப்படின்றாரு. வந்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா இவருக்கு கொஞ்சம் தெனாவட்டல் வந்துருச்சு. ரீசெண்டான நாளைக்கு ராஜாவாக போறாரு. யாரு குறிச்சு கொடுத்தது? மிகப்பெரிய ஜோதிடர், நேரம் காலத்தோட குறிச்சு கொடுத்தாரு. அவ்வளவுதான், பார்த்துடலாம் இனிமேல் பட்டுன்னு போனோன்னே, குருவே ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாரு. முதல்ல அந்த லேகியத்தை கொடுறா அப்படின்றாரு. இல்ல முதல்ல நான் சொல்றதை கேளு, இந்த விஷயத்த. நான் அந்த ஜோதிடர், பரமானந்த ஜோதிடர் அங்கே வந்திருந்தாரு, சத்திரத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. நான் போய் அவரை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, நாளைக்கு மதியம் சரியா 12 மணிக்கு அந்த முச்சந்தி விநாயகர் கோயில் கிட்ட அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த இடத்துல பட்டத்து யானை பல்லக்கோட மாலையோட என்னை நோக்கி வரப்போகுது. நான் பெரிய ராஜாவா மாற போறேன், எனக்கு மாலை போட போகுது, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு குருநாதர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு முதல்ல அந்த
லேகியத்தை கொடுறாடுறார். லேகியம் 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 என் உயிரை எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக் பண்ணி பார்க்குறாரு. அது லேகியம் காணும். இந்த குஷியில் அவர் எகிரி குதிச்சார் இல்லையா, அங்கே எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. குருநாதா லேகியம் எங்கேயோ விழுந்துட்டு இருக்குது, மிஸ் பண்ணிட்டேன், எங்கே தேடி தேடி பார்த்தா எங்கே கிடைக்கல குருநாதா. அப்படி கவலைப்படாதீங்க, நான் ராஜா ஆயிட்டுனா உங்களுக்கு பெரிய லேகிய தோப்பே வச்சு தரேன், அந்த இடத்துல லேகியமாக காய்க்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன். டேய் இப்போ வேணுண்டா எனக்கு, போடா கண்ணா போயிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வாடா அப்படின்றாரு. உடனே இந்த திகம்பரன், என்னத நாளைக்கு நான் ராஜாவாக போகிறேன், என்னை பார்த்து ஒரு வேலை சொல்றியா, போயிட்டு லேகியம் வாங்கிட்டு வான்றியா, போயா போயா போயான்னு சொல்லிட்டு குருநாதரை வந்து ஒரு ஏளனமா பேசிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பி போறார். போன உடனே குருநாதர் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கார். அவ்வளவுதான் போறாரு. போன திகம்பரனுக்கு வந்து தூக்கமே வரல. நாளை காலையில 12 o'clock முற்பகல் அந்த இடத்துல நிக்க போறாங்க, மாலை விழ போது, இந்த தேசத்துக்கே ராஜாவாக நான் மாறப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷியா தூங்காம உட்காந்துருக்காரு. ஒரு வழியா பொழுது விடியுது. 12 மணி ஆக போகுது. 12 மணி வரணும்னு காத்துட்டே இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்படணும்ல. வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே அவர் நண்பர்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. வந்துட்டு, திகம்பரா போலாம் வா, நான் மந்திரி, நீ ராஜாவாயிட்டா நான் மந்திரி, இவன் சேனாதிபதி, ஒருத்தருக்கு ஒரு போஸ்டிங் அங்கேயே பேசிக்கிறாங்க. பேசிட்டு எல்லாம் போகிறாங்க. நேராக போனோடனே மணி 11:45 ஆகுது. முச்சந்தி விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க ஒரு சிறு குழுவாக. அந்த சாலையின் ஓரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துலேருந்து வருதான்னு திகம்பரன் அவருடைய நண்பர்கிட்ட கேட்கலாம், என்னடா மணி வந்து 11:45 மேலே ஆயிட்டு இருக்கோம், சூரியன் வேற கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி மேலே வந்துட்டான், இன்னும் யானையும் காணும் பல்லக்கையும் காணும், ஜோதிடர் உண்மைதானே சொன்னார்? ஜோதிடரை பற்றி தப்பே சொல்லாது, நீ கூட தப்பான இடத்துல வந்துட்டு நின்னுட்டியான்னு பாரு. ஜோதிடர் சொன்னாருன்னா சொன்னது தான். 12 மணின்னா இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவர் சொல்லி எதுவுமே வந்து தப்புனது கிடையாது திகம்பரா, கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ண நில்ல அப்படின்னு சொல்கிறார். நின்று பார்த்துட்டே இருக்காரு. மணி சத்தம் கேட்குது, யானையுடைய மணி சத்தம் கேட்கிறது. ஏய் திகம்பரா, யானை வந்துருச்சுடா, யானை வருது. அப்படி பார்த்தா பல்லக்கு மேலே மட்டும் தெரியுது. அது ஒரு மேடான பகுதி, பள்ளத்துலேருந்து மேலே ஏறுது யானை. பல்லக்கு தெரியுது. அப்புறம் யானையினுடைய முழு உருவம் தெரியுது. சப்தங்கள் அதனுடைய ஒலி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கேட்குது. கிட்ட வந்துன்னு இருக்கு யானை வந்துன்னே இருக்கு. கையில் வந்து மாலை வச்சிருக்கு. மாலை எடுத்துட்டு வந்துன்னே இருக்கு. கிட்ட பார்த்தா திகம்பரன் கேட்குறான், டேய் இந்த யானை ரொம்ப வேகமாக வரா மாதிரி தெரியுது நம்மளை பார்த்து. ஆமாம் இருக்காதா பின்ன, இருக்கிற ராஜாவை தூக்கிட்டு உன்னை உட்கார வச்சு எப்படி அழகு பார்க்கணும்னு யானைக்கே ஆசை இல்லையா? இருடா ரெடியாரு, கழுத்தை நீட்டு வந்த உடனே கழுத்தில் மாலையை போட்டுக்க உடனே, இல்லடா யானையுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது தெரியுதா இல்லையா அவனுக்குன்னு வேகமாக யானை வந்து படார்னு இவன் கழுத்தில், திகம்பரர் கழுத்தில், அந்த சிச்சியன் கழுத்தில் மாலையை போட்டு அந்த தும்பி கையால் அவன் உடம்பை பிடிச்சி 2 சுற்றி தூக்கு விசிறி அடிக்குது. அடித்த உடனே அவர் வந்து அந்த ஆற்றில் கலக்கக்கூடிய ஒரு சாக்கடை நீர் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அந்த சாக்கடை நீரில் போய் கீழே போயிட்டு அப்படியே போய் டமான்னு விழுறாரு. விழுந்த உடனே பின்னாடி பார்த்தா 2 காவலர்களோடு வராங்க. ஐயோ யானை வந்து தங்கிலியை செயினை அறுத்துட்டு வந்து தப்பிட்டு வந்துருச்சு, மதம் பிடிச்சிச்சு போல் தெரியுது, பிடிங்க எல்லாம் விலகுங்க விலகி ஓடுங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. யானை அப்படியே ஆத்தங்கரையை கிராஸ் பண்ணி அந்த பக்கமாக இங்கே ஓடிடுது. இருக்கிற மக்கள்லாம் செத்துடுறாங்க. திகம்பரன் பாவம் அந்த சேத்துல அந்த சகதியிலிருந்து உடம்பெல்லாம் சகதி ஆயிட்டு, ஐயோ அம்மா முடியலையே, கால் கூட நடக்க முடியலையே, டேய் யாருன்னா உதவி பண்ணுங்கடா, கையை கொடுங்கடா, யானைக்கு பயந்து எல்லாம் ஓடிட்டீங்களேடா அப்படின்னோடனே அப்புறம் அவரே தடு மாதிரி எழுந்து, எங்கே போகிறது, அவருக்கு வீடு இல்லை வாசல் இல்லை, நேரம் ஆசிரமத்துக்கு வர்றார். குருவே அப்படின்றாரு. குரு அப்போதான் எங்கிருந்தோம் அந்த திப்பிலி லேகியத்தை வாங்கிட்டு வந்து கஷாயம் போட்டு குடிச்சிட்டு உட்காந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு, வாடா வா, நீ வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிரித்த சிரிப்பை இப்பவும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, என்ன குருவே இப்படி ஆகிப்போச்சு, தெரியும் யானை தூக்கி போட்டுச்சு. அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னு முழுசாக கேட்காம அவ்வளோ அவசரப்பட்டு அங்கிருந்து வந்து, அவர் சொன்னது சரிதான், நீ வந்து யானையால் மிதிப்பட்டு இறந்திருக்க வேண்டும், ஜோதிடம் என்ன நடக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லும்,
ஆனால் குரு பக்தி, நான் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நேற்று இரவெல்லாம் தூங்காம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி மன்றாடி, திகம்பரன் ஏதும் தெரியாத பையன், ஏதோ அவசரத்தில் அல்லாடுறான், அவன் தயவுசெய்து அனுகிரகம் பண்ணணும் சுவாமின்னு கேட்டு சாக கிடந்த உன்னை சகதியில் வீசியறச் செய்து அந்த இடத்திலிருந்து உன்னை உயிர் பிழைக்க வைத்தேன். விதி உனக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு உனக்கு தெரிந்து விட்டால் கூட அந்த மரணத்தை மண்டியிட வைத்து ஓட வைக்க முடியும் குரு பக்தியால். ஆனால் அது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். விட்ட குறையோ தொட்ட குறையோ, உன் தாய் தந்தையர் செய்த புண்ணியம், நீ செய்த ஒரு நன்மை, ஏதோ பிறவியில் உனக்கு கிடைத்த அருள், உன்னுடைய பணி இந்த உலகில் மிச்சம் இருப்பதால் மீதம் இருப்பதால் பகவான் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். உன்னை இந்த இடத்தில் விட்டு வைத்தான். போயிட்டு இன்னொரு பாக்கெட் லேகியம் வாங்கிட்டு அப்போ அவ்வளவுதான். இந்த கதை இத்துடன் முடிகிறது. ஆணவப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு நாம் குரு பக்தியில் இருக்கும்போது நிறைய வரும், நிறைய கிடைக்கும், மாற்றங்கள் வந்துடும். அந்த மாற்றங்கள் வரும்போது கூட இந்த மாற்றங்கள், இந்த வசதிகள், வாய்ப்புகள், செல்வம், இது எல்லாமே ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன், இவையெல்லாம் உங்கள் அருளால் எனக்கு கிடைத்தது குருராஜா. வந்தவை வருபவை இருக்கட்டும் ஒரு புறம், எது எப்படி இருந்தாலும் உங்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பக்திக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் என் இறுதி வாழ்நாள், இறுதி மூச்சு வரை நான் உங்களுடைய பக்தனாக பக்தியாக இருக்கக்கூடிய அந்த அருளையும் ஆட்சிகளை கொடுத்தால் போதும் சொல்லிட்டு அவர்கிட்ட நம்முடைய வேண்டுதலை எப்போதும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.